விஜயனா, நீங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டீங்க பாத்தீங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு தீவிர அறிக்கை விட்டீங்க பாத்தீங்களா? அது எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க பாத்தீங்களா? இதுனா இருக்கா? ஒண்ணும் இல்லைல்ல. அந்த அறிக்கை ஒன்னுத்துக்கும் உதவாத அறிக்கை. புரியுதுங்களா? இதை வச்சு ஒரு டேஷை ஒன்று பண்ண முடியாது. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரூபா சாக்கோ மற்றும் அன்பு சகோதரி டி பெரியார் மற்றும் சுபாஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். SIR அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பல வந்து அதாவது பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. இது வந்து ஏகப்பட்ட வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமா வந்து மாற்றப்படுகிறது. அது போக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்திலையும் பார்த்தீங்கன்னா தவறாக வந்து ஆக்சுவலாக வந்து சரியில்லை, சமூக வலைத்தளத்தில் என்ன பண்ணுறாங்க, பொய் பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. SIRனா நல்லது தான், இது வந்து இப்போதைக்கு தேவையானது. ஸோ இதை பற்றி வந்து அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன நம்முடைய நமக்கு யார் தெரியல, நம்முடைய விஜய் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து SIR கூட்டத்தில் வந்து கலந்துக்க மாட்டோம், திமுக நடத்துகிற கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டேன் அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்னன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. SIR அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஆக்சுவலாக இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே வந்து இது முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாக்காளரை வந்து சரிபார்ப்பு, அதை வந்து சரி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. எல்லா அரசியல் தலைவரும் சரி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து உடனடியாக முடிக்க சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள வந்து இது முடிக்கணுமா. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் இருக்காங்க. அது எப்படி வந்து இவங்க வந்து ஒரு மாசத்துல முடிக்க முடியுன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து இந்த SIR வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணாங்க, அதாவது போன எலெக்ஷனில் பண்ணாங்க. அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே போல தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அவசரமாக பண்ணால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், இல்லை ஏகப்பட்ட வந்து கோல்மால்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதை வேண்டாம் சொல்லி எதிர்க்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நவம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் நம்ம வீட்டுக்குலாம் வருவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த BLA அதாவது அரசு அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா SIR ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபில்அப் பண்ணி கொண்டு போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொடுப்பாங்க, தனியார் மையம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்திருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து கொடுப்பாங்க. அவங்க ஃபீட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த BLA எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வாரத்துக்கோ இல்லை மாசத்துக்கோ 3 வாட்டி போவாங்க. அதாவது ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1000லேருந்து 1000 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. சில பூத்தில் பார்த்தீங்கன்னா 1200, 1300, ஸோ பூத்து பொறுத்து இருப்பாங்க. அந்த எல்லா பூத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 3 வாட்டி போகணும்னு சொல்றாங்க. 3 வாட்டி போக முடியுமா, இல்லை போவாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுல வேற அவங்க கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி எல்லாம் கரெக்டான பேர்லாம் எழுதி வாங்கி அதெல்லாம் சீர் செய்கிறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது கொண்டு போயிட்டு அதை ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் மூலியமா வந்து வாங்குறதெல்லாம் எலெக்ஷனே முடிஞ்சிடும். ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்க, ஒரே மாசத்துல, அதாவது ஒரு மாசத்துல எல்லாமே கிளியர் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது பிஜேபியோடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க இருக்கிற கிறிஸ்டின்ஸும் சரி முஸ்லிம்ஸும் சரி அப்புறம் பட்டியலினத்தவரும் சரி யாருமே வந்து ஓட்டு போட மாட்டாங்க.
ஸோ அந்த பிளான்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? இவங்க பக்காவா செட்டிங் போட்டு, அதாவது வாக்காளர்கள்லாம் நீக்கிட்டு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து ஒரு போடலான்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துச்சா இல்லையா, இல்ல வாக்காளர் வந்து சரி பார்த்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்துச்சு. அதாவது எப்போன்னு பாத்தீங்கன்னா கடந்த 2002 வருடத்துல வந்து 2002ல வந்து நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அப்போ ஸ்பிளிட் அப் பண்ணி பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 2002ல வந்து 197 தொகுதி, அதாவது 197 தொகுதிக்கும், அப்போ வந்து 2005ல பாத்தீங்கன்னா 37 தொகுதிக்கு இருந்துச்சு. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 234 தொகுதி வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அதை வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து ஒரு மாசத்திலே பண்ணணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. இப்ப தெரியுதுங்களா எதுக்காக வந்து இங்க இந்த அளவுக்கு வந்து இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் போராடுறதுக்கு காரணம் என்ன, இதுதானே. ஸோ இதுக்கு தான் நடந்துச்சு. இப்போ நம்ம விஜய் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வரமாட்டேன். எதுக்கு வரமாட்டேன், ஏன் வரமாட்டேன், வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன சொல்றது, நான் தான் வந்து முதல்ல எஸ்ஐஆர் வந்து எதிர்த்து என்ன பண்ணாருன்னா அறிக்கை விட்டார். எதுல, ட்விட்டர்ல அறிக்கை விட்டார். எவ்வளவு பெரிய அறிக்கைல அது ட்விட்டர்ல அறிக்கை விட்டவனே ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சுங்க. அப்படி பயங்கர இன்டென்சிவ் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாம் அலறி ஆடி போயிட்டாங்க. அதை ஆமா தெரியாதா உங்களுக்கு? அதனால வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து திமுக வந்து கபட நாடகம் ஆடுது. எப்படி கபடி சொல்றீங்களா, கபட நாடகம் ஆடுது. அதாவது அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக ஜனநாயக வழிபடி வந்து மக்களுக்காக வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, விஜய் அண்ணன் சொல்றாரு. சரி, விஜய் அண்ணன் வந்து இதை வந்து சீரியஸா எடுத்துட்டு போகிற என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன தெரியுமா பண்ணுவாராம் அவரு, நேத்து அறிக்கை விடுறாரு, கருத்தரங்கம் நடத்துவாராம். அங்கங்க கிளை செயலாளர் அவங்க கட்சியில ஆளுங்களாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள விட்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மாதிரி நடத்துவாங்களாம். இது நடத்தினா வந்து எல்லாம் முடிஞ்சிருமா. இவனுங்கெல்லாம் அதாவது விஜயனா நீங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டீங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு தீவிர அறிக்கை விட்டீங்க பாத்தீங்களா, அது எப்படி தெரியுமா இருக்கும். இங்க பாத்தீங்களா இதுனா இருக்கா, ஒண்ணும் இல்லைல்ல. அந்த அறிக்கை ஒன்னுத்துக்கும் உதவாத அறிக்கை, புரியுதுங்களா. இதை வச்சு ஒரு டேஷை ஒன்று பண்ண முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டமும் வச்சு இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து கூட்டம் மீட்டிங் போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ண போறாங்க. இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணாதான் எஸ்ஐஆரை வந்து இப்போதைக்கு நிறுத்த முடியும், அதாவது தற்காலிகமா நிறுத்த முடியும். இப்ப தேவையில்லாத ஒன்று, புரியுதுங்களா. அதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, இவர் என்ன பண்ணாரு கேட்டா அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கை, பெத்த அறிக்கை. இது யார் எழுதி கொடுத்தா, பக்கத்துல இவர் எழுதி கொடுத்தாரு. விஜய் அண்ணாக்கு எஸ்ஐஆர் என்னன்னு கேளுங்க, தெரியாது. சார் என்னன்னு கேளுங்க, வணக்கம் சார், வாஸ் சார், போஸ் சார், அது அந்த சார் தான் தெரியும் தவிர சார்னா ஒரு டேஷன் தெரியாது. தயவு செய்து தாவேகா நிர்வாகிகளே இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உங்க அண்ணனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவர் அச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன பண்ணோம், திமுக இப்ப என்ன பண்ணுது, யாரு கபடி நாடகம் போடுறான்றது தெரியுது அப்படின்றத தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ்ஐஆர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு பின்புலமாக வேலை செய்கிற கட்சிகளும் இணைந்துகிற கட்சிகளும் வேற யாருமே இல்லைங்க. தாவேகா, பாஜக, அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக, அப்புறம் அந்த இதர சொற்ப கட்சிகள் ஒரு 2-3 இருக்குல்ல, ஒன்னுத்துக்கும் உதவாத கட்சிகள், அந்த கட்சிகள் தான். அந்த கட்சிகள் பேரை சொல்றதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அதாவது விஜய் வந்து அந்த அறிக்கை விட்டுருந்தாருல்ல, இது முக்கியமான விஷயம், நோட் பண்ணுங்க. இந்த அறிக்கையில நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அதாவது எஸ்ஐஆர்னா யாரை எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபி அரசை எதிர்க்கணும், கரெக்டா. இவர் என்ன யார் எதிர்க்காருன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்துட்டு இருக்காரு. இவருக்கு என்ன ஆச்சு, ஒரு பைத்தியம் ஆயிடுச்சா, ஒரு மென்டல் ஆயிட்டா, திமுக எப்பவுமே திமுகன்றீங்களே, இது புரிய மாட்டேங்குது. யாரை எதிர்க்கிறீங்க, திமுக எஸ்ஐஆர் இருந்துச்சு, எஸ்ஐஆர் போன திமுக சொல்லுச்சு. ஏன்னா இது பேசிக்கு போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் எதிரி, பிஜேபி போய் எதிர்த்து பேசு.
அதை விட்டு சும்மா வந்து பிஜேபியை பத்தி பேசுறதுல அதுலயும் போய் திமுக பத்தி பேசிட்டு இருக்கேன்னா ஒன்றும் புரியல எனக்கு. ஏடா திமுக வந்து மீட்போம், திமுக கிட்ட இருந்து தமிழக மக்களை மீட்போம், உங்க கிட்ட இருந்து முதல்ல மீட்கணும், அதுதான் எங்களோட வேலை, அதுதான் வந்து கத்தின்னு இருக்கோம். கண்டிப்பா மிஸ்டர் விஜய் சார், நான் ஓப்பனா சொல்றேன், உங்க கட்சிக்காரங்க பண்ற வேலைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2026 எலெக்ஷன் முடிஞ்ச பிறப்பு நான் சொல்ல விரும்பல, உங்க கட்சி இருக்குமா இருக்காதா என்பதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போது. எழுதி வச்சுக்கோங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் நீங்க என்ன பண்ணாலும் சரி இங்க ஒன்றும் புடுங்க முடியாதுன்றத வந்து நான் ஸ்ட்ராங்கா பதிவிடுறேன். ஸோ இதுதான் விஷயம். இதை வந்து மக்கள் வந்து நீங்க தெளிவாகவே நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இவர் என்ன சொல்றாப்புலன்னா, நாங்க தான் வந்து மக்களுக்காக ஜனநாயக முறைப்படி நிப்போம். எப்படி ஓடுனீங்களே ரன்னிங் ரேஸ், வீட்டுக்கு 41 பேரை வந்து இறந்துடணும்னு ஓட்டிங்களே, ஓட்டு அரசு மேலே பழி போட்டு ஓடினீங்களே, நீங்க தான் மக்களுக்காக நிற்பவரா? எங்க நிக்கிறீங்க? வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டீங்க, மனசாட்சி இல்லாத வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, வெறும் இன்னமும் சினிமாவில் நடிப்பீங்கன்னு பார்த்தா இங்கே நடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ காலம் சார் நடிப்பீங்க? நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த எஸ்ஐஆர் விவகாரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், திமுக இப்போ என்னென்னலாம் வந்து தெரியுமா? அதாவது மாசத்துக்கு 2 முறை பிஎல்ஏ மீட்டிங் நடத்துறாங்க. அதே போல பார்த்தோன்னா எல்லா பகுதிகளிலும் எல்லா தொகுதிகளிலும் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு பிஎல்ஏக்களுக்கு பிஎல்ஏ 2களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்றது எதுவும் ஒன்றும் புரியல. கேட்ட கருத்தரங்கு நடத்துவன்றீங்க, அது பண்ணின்றீங்க. சார் முதல்ல நீங்க கருத்தரங்கு நடத்துங்க, கிளையில போய் எல்லாம் பண்ணுங்க, கிளை அந்த போஸ்டிங் போட்டெல்லாம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்டிங்கை போடுங்க சார். இன்னும் நீங்க உங்க கட்சிக்கு நீங்க போஸ்டிங்கே போடல, வெறும் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போட்டுச்சிங்க தவிர இன்னும் வட்டத்திலையும் சரி பகுதியிலையும் சரி எதுலையுமே வந்து நீங்க போஸ்டிங்கே போடல, யாரையும் ஒன்றிணைக்கவும் இல்லை. வெறும் பாத்தீங்கன்னா யாரை வச்சிருக்கீங்க? உங்களுடைய கண்மூடித்தனமான ரசிகர்களை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆகலாம் சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து சில ஊடகங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து நல்லா பண்றாரு, என்ன பண்ணாரு, என்ன நல்லா பண்ணாரு, விஜய் நல்லா பண்ணாருன்றீங்களே, என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல, ஒன்னும் கிழிக்கல. நான் இந்த பேப்பரை கிழிச்சது கூட விஜய் கிழிக்கலங்க, அந்த அளவுக்கு இருக்காரு. ஆனா வந்து இந்த ஊடகங்கள் வந்து தயவு செய்து வந்து இந்த சினிமா இவரெல்லாம் வந்து ஒரு யோசிச்சு பாருங்க. இவரெல்லாம் வந்து சிஎம் ஆனார்னா என்ன ஆகும்ன்றது நினைச்சு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குங்க. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கும். எவனும் வந்து கீழே எவனும் மதிக்க மாட்டான், இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒன்னும் இல்லைங்க, நேற்று புதுக்கோட்டையில என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி ரோட் ஷோ நடத்துறானுங்க. ரோட் ஷோ நடத்துறாங்க. நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல, அது 2021 எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு மாஸ்க் போட்டு சைக்கிள்ல வந்து ஓட்டுன்னு வர்றாரு பாத்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிளை ஓட்டி வரதும் ஒரு கார் பின்னாடி ஃபாலோ பண்றதும் ஒரு கிட்டத்தட்ட 100-150 பைக் வந்து ஊர்வலமா போற மாதிரி ஒரு ஊர்வலம் நடத்திருக்காங்க நேற்று. எதுக்கு அந்த ஊர்வலம் நடத்துறாங்க? போலீஸ்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னா எதுவும் வாங்கவே இல்லை. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு டிராபிக் ஜாம் ஏற்படுத்திக்கின்னு அங்க வந்து காவலை ஸ்டார்ட் பண்ண காவலர் நிறுத்துறாங்களே, அந்த பெண் காவலரை வந்து முறைச்சிக்கின்னு நீங்க யாரு தெரியுமா ஃபைன் கட்டலாம், கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இது எதுக்கு தெரியுமா கிரியேட் பண்றானுங்க? அங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்ணி உடனே வந்து காவல்துறை மேல தவறா பேசி, இந்த அரசு மேல தவறா பேசி, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான், திமுக வந்து எங்களை பார்த்து பயந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கிட்ட ஒரு தவறான கருத்துக்களை கொண்டு போறத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. புதுக்கோட்டையில் 2 வீலர் மற்றும் கார்களில் மொத்தமாக சென்று சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலான குடை வழங்கிய தாவேகாவினரை அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்துவதாக கூறி போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை. அதாவது ஒன்னு புரியுதா ஏன்னு தெரியல, இந்த மாதிரி பண்றதுனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி ஒருத்தனை வந்து விஜய் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு சைக்கிள் ஓட்ட விட்டு இது மாதிரி போட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன்னா அவங்க சர்க்கஸ்ல பாக்குற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஏன்னா மென்டல் மாதிரி பண்ணுகிறானுங்க இவனுங்க. அறிவுக்குதா இது? கட்சி தானே இது? இல்ல வந்து இன்னும் மோடி வித்த காமிச்சுட்டு இருக்கானுங்க? நினைக்க மாட்டாங்க. இன்னும் சினிமா ஷூட்டிங்கா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அறிவு கிட்ட நாய்ங்களா இந்த மாதிரி பண்றதுக்கு காலி கிரவுண்ட்ல பண்ணிட்டு ரீல்ஸ் போடுங்களா? இந்த ரீல்ஸ் உங்களுக்கு தேவையா?
உங்களுக்கு யாரும் சொல்லி புத்திலாம் இருக்காடா இல்லையா உங்களுக்கு? ஆனா அவ்வளோ கேள்வி கேட்கறாங்கடா அவங்களெல்லாம். வந்து கொஞ்சமாச்சும் அறிவு இல்லை. ஒரு அரசியல் கட்சியில எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கட்சின்றது தெரியாது அவங்களுக்குலாம். தெரியல வாங்க நாங்க சொல்லி தரோம். ஏன்னா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸ் ஏன்டா போயிட்டு நீங்க போலீஸை கேட்கற அளவுக்கு நான் தகுதி இருக்கு உனக்கு? யாரா நீ முதல்ல கேட்டா வந்து ஒரு 10 பேர் நிக்க வச்சு நாங்களாம் தற்கூரிகள் இல்ல, எல்லாம் நாங்க படித்தவர்கள், நான் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்கேன் ஒருத்தன் போடுறான். ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு 7 பேர் நிக்க வச்சு நான் வந்து இன்ஜினியர், இவர் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காரு, இவர் வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்றாரு, நான் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ நாங்களாம் தற்கூரி, நாங்க படித்தவர்கள் சொல்றாங்க. ஏன்டா படித்த முட்டாள்களே, படிச்சுட்டும் இன்னும் வந்து நடிகம் பின்னா நிக்கிறீங்கன்னா நான் கேள்வி கேட்கிறேன் நானு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமா வந்து பண்ணின்னு சுத்தின்னு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு டேஷும் கிடையாது. அதான் உண்மை. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணாதவங்க, அதாவது படிவத்தை வந்து ஃபில்அப் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் வந்து அவங்க பேர் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லிட்டு, அதாவது யாருக்குமே தெரியாதுங்க, பாதி பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், ஓட்டர் ஐடி இருக்கும், நாங்கள் போயிட்டு டேரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் வந்து பூத்தில் போயிட்டு ஓட்டு போட்டு வரது தான் தெரியும். அவங்களாம் நீக்கிடுவீங்களா? இல்லை வந்து இந்த மாதிரி வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரமோஷன் பண்ணீங்களா? இல்லை அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மாரி எதனா ஒன்று சொன்னீங்களா? யார் அமைச்சு சொன்னீங்க? யாருக்குமே தெரியாது. நீங்கள் பாட்டு நிறைய பேர் வந்து இங்கே ஊரில் இருக்க மாட்டாங்க, வேறு ஊரில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, திடீர்னு எமர்ஜென்சி எங்கன்னா வெளியே போயிருப்பாங்க, ஒரு மாதம் வெளியே போயிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எலெக்ஷன் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற வந்து விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்க போகுதுன்றதை வந்து தெளிவாகவே தெரியுது. உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது எஸ்ஐஆர் கூட்டத்தில் கலந்துருவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உடனடியாக வந்து தீர்ப்பு வழங்கி இதை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி ஆகணும். இது நிறுத்தலைன்னா இது ஒரு மிக பிரச்சனையில் முடியுன்றதை வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.